தொட்டு சொல்லடா தொலைநிமிர்ந்து நில்லடா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப் யூசருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் லூட். இந்த அப்ளிகேஷனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே டைம்ல 100 SMS அட் அ டைம்ல சென்ட் பண்ண முடியும்பா. இந்த அப்ளிகேஷன் வேலையே தான். இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணனையும் அக்செப்டபிலிட்டி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் டைரக்டா உள்ள போய்டும். ஒரு SMS இப்போ நான் டைப் பண்றேன். என்னன்னு டைப் பண்றேன்னா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். அது 20 டைம் போகணுமா 100 டைம் போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணிக்கலாம். 100 SMS போகணுமான்னு. சரிங்களா? இப்போ 100 டைம் வச்சுட்டு நான் சென்ட் பண்றேன். சென்ட் கொடுத்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் போகும். உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 100 SMS அட் அ டைமில் சென்ட் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைவாக ப்ரூஃபும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. 100 SMS சென்ட் ஆகுது. என்ன ஸ்பீடு! இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து காண்டாக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எடு இவ்வளோ மெசேஜ் அட் அ டைமில் வருதுன்னு சொல்லி அவங்களே யோசிக்கலாம். சரிங்களா? இப்படி வந்து 100 SMS வந்து ஒரே செகண்டில் வந்து எல்லாத்துக்கும் சென்ட் பண்ணலாம். இது ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கோடு. இந்த அப்ளிகேஷனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சீக்ரெட்டாக மெசேஜ் பண்ண அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹாய் ஹவாரின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே நம்பர்ஸாக எனக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் போய்க்கோங்க. வாட்ஸ்அப் போனதுக்கப்புறம் இந்த நம்பரை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிடுங்க இன்ஸ்டால் பண்ணிக்க சொல்லி. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி போயிடும் மெசேஜ். நீங்க இந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷன் திரும்ப வர சொல்லி அவங்கள இந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நான் அந்த நம்பரை காப்பி பண்ண நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண பாத்தீங்கன்னா மேல ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லி வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க சீக்ரெட்டா வந்து மெசேஜ் அனுப்பிக்க முடியும். இது சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏவே. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தவங்க அலோவ் பர்மிஷன் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க இல்லை ஏதாவது பிஸியாக ஏதோ ஒன்று இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்படிங்கிறீங்களா? இது வாட்ஸ்அப் மட்டும் தான்ப்பா. ஆட்டோ ரிப்ளைன்னு இருக்கும். இந்த இடத்துல ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்னு இருக்கும். இந்த இடத்துல அலோவ் பர்மிஷன் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் பிஸி, ஐ எம் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிஸின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நான் பிஸின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு டன் கொடுத்துறேன். டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா பிஸின்னு வந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ண அப்படின்னா பிஸின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை போயிடும். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி நீங்கள் கேட்கலாம் எல்லா மெசேஜுக்கு இப்படி போனால் எப்படி அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கான்டாக்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா everyone மை கான்டாக்டில் இருக்கிறவங்க நீங்கள் யாருக்கு மட்டும் போகணும் இல்லை குரூப்புக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ வந்து நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா மேலே 6 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. வீடியோ, எம்வி, ஃபன்னி, லவ், மார்னிங், பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் ஃபோட்டோன்னு சொல்லி ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். சாய்ஸ் ஃப்ரம் கேலரி இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து என்னோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகுது. இப்போ என்னோட ஃபோட்டோ வந்து நான் டெமோவுக்கு தான். சரிங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெயிட் a மினிட்னு வந்துருச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து அப்படியே இது பண்ணுற அப்படி கெச் பண்ணுற அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். பெயிண்ட்லாம் பண்ணுற அப்படி ஏன் ஃபோட்டோவா இது அப்படின்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இது வந்து அப்படியே விஷுவலாக சூப்பராக எடிட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனோட வேலை. பார்த்தீங்க அப்படின்னா மேக்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக்கிங் ஆகும். 100% வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கேலரியில் வந்து உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டிக்டாக், அதர்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த எஃபெக்ட்டில் நீங்களாம் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பர்த்டேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ஃபோட்டோவை இதில் வச்சுட்டு நீங்கள் எஃபெக்ட்லாம் கொடுத்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த 5 அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you guys, love you all.